தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்திலிருந்து பல்வேறு கனவுகளுடன் ஐடி நகரான பெங்களூருவை நோக்கி 46 பேர் ஆம்னி பேருந்தில் பயணித்தனர். ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள சின்னத்தெக்கூர் என்ற கிராமத்தில் ஆம்னி பேருந்து சென்று கொண்டிருந்த போது எதிர் திசையில் வந்த இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதியது. இதில் ஆம்னி பேருந்தின் அடியில் இருசக்கர வாகனம் சிக்கியது. அப்போது எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தில் இருந்த பெட்ரோல் கசிந்து உராய்வு காரணமாக ஆம்னி பேருந்தின் முன்பக்க என்ஜின் பகுதியில் தீப்பற்றியது. கண்ணிமைக்கும் நேரத்தில் சாரல் மழையிலும் மளமளவென பற்றிய தீ பேருந்து முழுவதும் பரவியது. தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் பேருந்துக்குள் புகைமூட்டம் ஏற்பட்டது. மேலும் மின்கசிவு காரணமாக தானியங்கி அவசர வழி கதவும் திறக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பயணிகள் பேருந்துக்குள் சிக்கிக் கொண்டனர். அதில் 19 பேர் உடல் கருகி உயிரிழந்த நிலையில் 27 பேர் நல்வாய்ப்பாக வெளியேறி உயிர் தப்பினர். தெலங்கானா, ஆந்திராவைச் சேர்ந்த தலா 6 பேரும், தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2வரும், கர்நாடகாவைச் சேர்ந்த 2வரும், பீகார், ஒடிஷாவைச் சேர்ந்த தலா 1வரும் இந்த விபத்தில் உயிரிழந்தனர். ஒருவரது உடலை அடையாளம் காண இயலவில்லை. கர்னூல் மாவட்டத்தில் உள்ள கொள்ளவாரப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த 36 வயதான ரமேஷ் இந்த விபத்தில் குடும்பத்துடன் உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவில் வசித்து வந்த அவர் தீபாவளி விடுமுறையையொட்டி சொந்த ஊருக்கு குடும்பத்துடன் வந்துவிட்டு பெங்களூரு திரும்பிய போது விபத்தில் சிக்கிக் கொண்டார். ரமேஷ், அவருடைய மனைவி அனுஷா, மகன் யஷ்வந்த், மகள் மன்விதா தீயில் கருகி உயிரிழந்தனர். హిట్ అవ్వడం వల్ల ఫ్యూయల్ బయట స్పార్క్ వచ్చింది, ఫ్యూయల్ బయటకి లీక్ అయ్యింది, మొత్తం కూడా ఫైర్ రావడం జరిగిందండి. సో ఈ 41లో వీ కుడ్ ట్రేస్ 21. సో ఇంకా 20 ఎట్ టు ట్రేస్. 20లో ఇప్పుడు మనకి 11 டெட் பாடிஸ் தீடம் జరిగింది. படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஓரிரு நிமிடங்களுக்குள் பேருந்து முழுவதும் தீக்கிரையானதாக அதிலிருந்து தப்பியவர்கள் பதற்றத்துடன் பதிவு செய்துள்ளனர். ब्लैक स्मोक आया था तो सफोकेशन हुआ था पूरा, तो उसकी वजह से हमें कुछ भी नहीं दिखा था. तो जल्दी जल्दी पैनिक सिचुएशन में हम बाहर गए थे और क्या हुआ ना, पूरा जल गया बस एक 2 मिनट के बाद बाहर जाने के बाद. பேருந்தில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தவர்களால் நிலைமையை உணர்ந்து தப்பிப்பதற்கு நேரம் கிடைக்கவில்லை என தெரிகிறது. இதனால் தூக்கத்திலேயே பலர் உடல் கருகி உயிரிழந்திருக்க கூடும் என கருதப்படுகிறது. காவேரி டிராவல்ஸ் என்ற பெயரில் ஒடிஷாவில் பதிவு செய்யப்பட்ட இந்த பேருந்து மீது ஏற்கனவே விதிமீறலில் ஈடுபட்டதாக 16 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. பேருந்து விபத்து குறித்து விரிவான விசாரணைக்கு அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டுள்ளார். பேருந்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். ஆந்திர அரசும் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்குவதாக தெரிவித்துள்ளது. கடந்த 14ஆம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் பேருந்து தீப்பற்றி எரிந்ததில் 20 பேர் உயிரிழந்தனர். அந்த சோகம் மறைவதற்குள் ஆந்திராவில் மற்றொரு பேருந்து தீப்பற்றி 20 உயிரை பறித்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளில் விபத்து ஏற்படாத வகையில் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். நமது செய்தியாளர் தமிழரசிக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இப்போ ஆந்திரால ஒரு இன்சிடென்ட் நேற்று நைட் நடந்திருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா அக்டோபர் 14 ராஜஸ்தான்ல ஒன்று நடந்துச்சு. அதுலயும் 22 பேர் குழந்தைகள் உட்பட உயிரிழந்திருக்காங்க. இப்போ அடுத்தடுத்து 2 சம்பவம் அப்படிங்கிறது இந்த தொடர்ந்து பயணிக்கக்கூடிய பொதுமக்களுக்கிட்டே ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இப்போ ஆம்னி பேருந்துகள்ல என்ன மாதிரியான பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கு? இப்ப இருக்கக்கூடிய ஆம்னி பேருந்துகள் அதை கடைபிடிக்குதா? கிட்டத்தட்ட 60-70% நம்ம ஆம்னி பேருந்துகள் வழியாக தான் தொலைதூர போக்குவரத்து நடந்துகிட்டு இருக்கு. அதில் கிட்டத்தட்ட நம்ம ரேஷியோ பார்த்தீங்கன்னா அரசு பேருந்து தனியார் பேருந்து கம்பேர் பண்ணும்போது நம்ம ரேஷியோ ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் இதே மாதிரி நிறைய உயிரிழப்பு இருக்கும்போது
ரொம்ப வருத்தம் அளிக்குது. இப்போ நீங்கள் பேருந்துகளை பொறுத்தவரை இப்போ ஃபயர் ஆயிடுச்சுன்னா அதை அணைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவாகவே இருக்குது. அதுக்காகத்தான் இப்போ புதுசாக வந்து மத்திய அரசு வந்து AS 153ன்னு புதுசாக ஒரு நாம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அக்டோபர்லேருந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. இப்போ வானத்திலே மேலே வந்து தண்ணியோட கொடுத்து தீ அணைப்பானை வந்து வச்சிடறாங்க. நம்ம இன்கேஸ் ஃபயர் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே அணைக்கிற மாதிரி ப்ரொவிஷன் வந்து இப்போ அக்டோபர் 1 வந்திருக்கு. இனி வந்து ஃபயர் ஆயிடுச்சுன்னா அதுவே அணைச்சிடும். இருந்த போதிலும் நாங்கள் கிட்டத்தட்ட பேருந்துகள் பொறுத்தவரை முக்கியமாக வந்து வேக கட்டுப்பாட்டு கருவி இப்போ 80 கிலோமீட்டருக்கு மேலே இயக்காத மாதிரி உற்பத்தியாளர்களே பண்ற மாதிரி இப்ப எல்லா பேருந்துகளும் அது மாதிரி வந்துச்சு. எல்லா வகையான பேருந்துகளும் 80 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு அப்புறம் போகாத மாதிரியே அவங்க பண்ணிட்டாங்க. பிளஸ் வந்து நாங்கள் ஆம்னி பேருந்து விபத்து நடக்காம 2 டிரைவர் போட்டு பயன்படுத்துறோம். பிளஸ் வந்து இப்போ வாகனத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு வாகனங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு குறைந்த அளவு 500 கிலோமீட்டர் ஓட்டும். குறைந்த அளவு 500 to 1500 கிலோமீட்டர் வரை பேருந்துகளை இயக்குறோம் லாங் ரூட்ல. அதுக்கு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட வாகனம் ஒரு இடத்துக்கு வந்த உடனே வாகனத்தை வந்து மெக்கானிக் எலக்ட்ரிக் வச்சு நாங்கள் சரி பண்ணிடுறோம். இதில் விபத்து நடக்கிற நிறைய பேருந்துகள் பார்த்தீங்கன்னா ஏசி வகை பேருந்துகளை வந்து எலக்ட்ரிக் சாட் அது மாதிரி ஆகித்தான் நிறைய விபத்தில் நடந்திருக்கு. அதுக்காக முன்னெச்சரிக்கை அதெல்லாம் நடவடிக்கை எடுக்க இருந்த போதிலும் இது மாதிரி ஒரு சில விபத்துகளை வந்து நடந்துருது. அதுவும் நடக்காதவன்னா இது பண்ணி இந்த விபத்துகளும் ஒரு சில விபத்துகள் நடக்கக்கூடாதுங்கிறது தான் எங்கள் நோக்கம். அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்க தமிழ்நாட்டில் இந்த ஆம்னி பேருந்துகள் எல்லாம் எப்படி ரிவ்யூ பண்றாங்க? கவர்மெண்ட் என்னென்ன நார்ம்ஸ் ஃபாலோ பண்றாங்க? இல்லை ரெகுலரா இன்ஸ்பெக்ஷன்ஸ் இருக்கா? இல்லை எவ்ரி இயர் ரெனிவல் அந்த இதெல்லாம் பண்ணுமா? என்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கு? இல்லை மேடம், அரசு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நாங்கள் சங்கங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அரசை பொறுத்தவரை நீங்கள் புதிய வகை பேருந்துகளுக்கு வந்து FC வந்து 2 வருடத்துக்கு ஒரு முறை பண்ணுறாங்க. நம்ம பழைய வகை பேருந்துகளுக்கு 10 வருடத்துக்கு அப்புறம் உள்ள பேருந்துகளுக்கு வருடத்துக்கு ஒரு முறை FC பண்ணுறோம். அது வான சரிபார்க்கிறது பார்த்துறோம். நீங்கள் ஆம்னி பேருந்துகளை பொறுத்தவரை நீ 5 வருடத்துக்கு மேலே வாகனம் இயங்குறதே குறைவாக இருக்குது. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 90% வாகனங்கள் வந்து 5 வருடம் குறைவான உள்ள வாகனங்கள் இயக்குறோம். அதனால வாகனங்களை வந்து பழுதுங்கிறது ரொம்ப குறைவு தான். இந்த விபத்து நடக்காத வண்ணம் அதுக்கு முன்னெச்சரிக்கை என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு விபத்துல நாங்கள் நிறைய பாடம் கட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம்.